மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசித்திருக்கிற தாளந்து உவமைதான் லூக்கா நற்செய்தியிலே நாணயம் மினார் என்ற நாணய உவமையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உவமையிலே 3 குழுக்களை பார்க்கிறோம். முதல் குழுவிலே 2 பேர் இருக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை பெருக்கியவர்கள், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை என்று பாராட்டு பெற்றவர்கள். இன்னொரு ஆள் சோம்பேறி, எதையும் செய்யவில்லை, தான் செய்ததற்கு காரணம் தேடிக்கொண்டிருக்கிறவர். 3வது குழு அரசனுக்கு எதிரானவர்கள், இயேசுவுக்கு எதிரானவர்கள், தங்கள் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். முதல் குழுவிலே நாம் இருந்தால் மிக மிக நல்லது. 2வது குழுவிலே நாம் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த கொடை பெருக்கி அவருக்கு புகழ் சேர்க்க, பிறருக்கு நலன் தர பழகிக்கொள்ள வேண்டும். 3வது குழுவிலே நாம் இருந்தால் அது தவறு, பாவம். நம்மை மீட்க நமக்காக கடவுள் மனிதரானார், நமக்கு வழிகாட்டி இருக்கிறார், தொடர்ந்து அருளை தந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு எதிராக ஒரு நாளும் செயல்படக்கூடாது. நம்முடைய சொல்லோ செயலோ கடவுளுக்கு எதிரானாக இருந்தால் நமக்கு நாமே தண்டனை வருவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம். கடவுள் பிரசன்னத்திலிருந்து நாம் புறம்பே தள்ளப்பட்டு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கின்ற இடத்திற்கு போய் சேர்வோம். எச்சரிக்கை தான் இது. நம்மிடம் கொடுத்த வாய்ப்புகள், திறமைகள் எல்லாவற்றையும் பெருக்கி கடவுளுக்கு புகழ் சேர்ப்போம், பிறருக்கு நலம் பலன் தருவோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.